பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பைபிள்ல ஒவ்வொரு வசனமும் சொன்னா அதை என்ன செய்யணும்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்குது? நீதிமான் பனையை போல் செழிப்பானா. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நீதிமான். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக வேளையில் நாம யார் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சங்கீதம் ஃபுல்லா அதே மாதிரி நீதிமொழியில் ஃபுல்லா நீதிமான் நீதிமான் நீதிமான்லாம் வருது? அப்போ நீதிமான் இல்லாம வருதா? நமக்கு ஒரு 2 வருஷம் என்ன தெரியும்னா, பழைய ஏற்பாட்டில் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? அப்போ ஸ்திரீல ஒரு பெண்ணிட்ட ஒருத்தர் பிறந்தானா அவன் நீதிமானாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொன்னா, ஏன் நிறைய நீதிமான்களை கொடுத்துருக்குது? நம்ம கேட்டால் யோபு ஒரு நீதிமான், வேற யாரு? யோசேப்பு ஒரு நீதிமான், வேற தாவீது தானியேல், இப்படி ஒரு 4 பேரை சொல்லுவோம். ஆனால் புதிய ஏற்பாடுல ரோமர் 5:1-9-17-18 வீட்டில் போய் வாசிங்க. 9 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம எல்லாம் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு, செவ்வாய்க்கிழமை வர்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக வர்றதுனால உங்களுக்கு டீச் பண்றேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே நம்முடைய ரத்தத்தால கழுவும். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா, அந்த ஒரே வார்த்தையில நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போயிட்டான். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தை உண்மையா சொல்றான், அடுத்த நாடி பைபிள் சொல்லுது அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். ஏன்னா அவருடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், அதனால் நான் நீதிமானாகிறது. அப்போ பாவமே செய்யல அப்படிங்கிறனால நீதிமான் அல்ல. யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறாங்களோ அவங்க தான் நீதிமான். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நான் சொல்றாரு. ஏன்னா முன்னே நான் அப்படி இருந்தேன், இப்பவும் நான் பாவின்னு சொல்றாரா? அதை தான் நாம பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சபையில சேர்ந்த போறோம், 50 வயசுலயும் 60 வயசுலயும் 70 வயசுலயும் நான் பாவி பாவி பாவின்னு சொன்னா நீங்க ரத்தத்தை அவமாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு வல்லமை இல்லை என்று சொல்கிறேன் என்று அர்த்தம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவியில பிரதான பாவி நான் சொல்றாரு. எஸ், சபையை துன்பப்படுத்தினது. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள் என் ஊழியத்தில் நடக்குது ஐயா. இன்னைக்கு நான் அப்போஸ்தலன் சிறியவனா இருந்தாலும் அப்போஸ்தலன் தான். ஹல்லேலூயா. லெவல் மாறணும். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிறந்த மாதிரியே இருக்கக்கூடாது, குழந்தையாவே இருக்கக்கூடாது, நிர்வாணமாவே இருக்கக்கூடாது, வளரணும். ஹல்லேலூயா. குழந்தையா இருந்த உண்மைதான் புருஷனா மாறணும், பாவியா இருந்த உண்மைதான் இன்னைக்கு அப்போஸ்தலனா மாறணும், தீர்க்கதரிசியா மாறணும், நீதிமானா மாறணும், பரிசுத்தமானா மாறணும். ஆமென். அப்போ இந்த நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழிப்பானா. ஆங்கில பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? செல்போன்ல யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? எடுத்து வாசிங்க. சரி, வேண்டாம். நம்ம ஏரியாவில் பனை இருக்கிறதுனால பனையை போல் செழிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேர் பயன்படுத்துறோம். ஆனால் ஆக்சுவலாக பாம் ட்ரீ. இந்த பனை 1000 அடி வேற விடும், அதனால அது ஈஸியா படாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீதிமான் ஏன் என்னைக்கு அசைக்கப்படுவதில்லை? நீதிமானுடைய வேர் ஏன் கனி கொடுக்கும்? நீதிமானுடைய சந்ததி ஏன் அசைக்கப்படுவதில்லை? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு பின்பா அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களை இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அவனுடைய வேறு ஆழமாக இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எசேக்கியேல் 31:7 பாருங்க, ஒரு மரத்தின் வேர் திரளான தண்ணீர்களை நோக்கி போமா. அப்போ உங்க வேர் தண்ணீர்கள் நோக்கி இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? செழிப்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தண்ணீர் பொதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது.
அப்போ உங்களுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பசுமையாய் புஷ்டியா இருப்பீங்க. கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. எப்படி உலக பிரகாரமா பசுமையா புஷ்டியா இருக்க போறீங்களோ இருக்கிறீங்களோ அதே போல if you have the connection with the Holy Spirit, if you have an fellowship with the Almighty God or Holy Spirit, you will be flourish. ஆமென் சொல்லுங்க. தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்போது, பரிசுத்த ஆவியானவரோடு ஆழமான தொடர்பு இருக்கும்போது நீங்க செழிப்பாவே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கொலோசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நல்லதுதான். அடுத்தது என்ன செய்யணும்? வேறு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கொலோசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒண்ணுல வேறு கொள்றது என்னன்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வது. ஆமென் சொல்லுங்க. தேவனை குறித்து அறிய 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 அவங்களுடைய சுபாவம் மாறும். அடுத்தது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார், இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய சித்தத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போது அவருக்குள் வேறு கொள்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அதிகாலையிலே அவரை தேடும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? அவருக்குள்ள சொல்லுங்க, அவருக்குள்ள என்ன செய்றீங்க? வேறு கொள்றீங்க. ஹalleluya. அப்படி நீங்க வேறு கொள்ற நீதிமானா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வளர்வீர்கள், செழிப்பீர்கள். ஆமென். இது என்ன மாசம்? ஜூன் 1. ஆமென். ஜூன் 1 உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் வளர்வீர்கள். ஆமென். பொருளாதாரத்தில் செழிப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர்வீர்கள், பொருளாதாரத்தில் செழிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தரித்திரத்தின் ஆவி ஓடி போய்விட்டது. ஆமென். கடன் பிரச்சனை மறைகிறது. ஆமென். நீ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் செழிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன். அப்போ நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். உங்க சிரசில் ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என் சிரசில். ஆண்டவரே கொஞ்சம் சத்தமா சொல்ல வச்சீங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. என் சிரசில் சொல்லுங்க, என் சிரசில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகையால் நாளுக்கு நாள் வளருவேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், நாளுக்கு நாள் செழிப்பேன். கொஞ்சம் சத்தமா தான் சொன்னேன், அப்படி வெறித்தனமா சொல்லண்டாமா? ஹalleluya. எரியோக்கள் தகர்ந்து விழணும்னா ஆர்ப்பரிக்கணும். ஆமென். விசுவாசம் கூடிட்டுனா சத்தம் கூடிடும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பவுல்லாம் வல்லமையான ஊழியக்காரர். ஏன் உரத்த சத்தமாய் நீ காலூன்றி நில் அப்படின்னு சொல்லணும். அவர் காது செவிடா? அந்த அந்த முடமா இருக்கிறவர், நடக்க முடியாதவனுக்கு காது செவிடான்னு கேட்க. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பிசாசு கட்டளையிடணும். அவர்தான் வல்லமையில் ஒரு பிசாசு ஓடிப்போம். மெதுவாக சொல்ல வேண்டியதானே? சத்தத்தில் ஒரு இது இருக்குங்க. நல்லா நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்குன்னு வைங்களேன், உங்கள் குரலில் கொஞ்சம் வெயிட் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்களை அறியாமலே ஒரு அதிகாரம் வந்துடும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நீங்கள் சொன்னால் எது நடக்கும். டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபோன் பண்ணால் எது நடக்கும் வைங்களேன். ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு அதிகாரம் வந்துடும். உங்கள் குரலில் அப்படி கண்டின்னு இருக்கும். நீங்கள் காரில் போறீங்கன்னா உங்கள் பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தெரியும், பார்த்துருக்கீங்களா? இஃப் யூ ஹேவ் அத்தாரிட்டி உங்கள் பார்வை எல்லாமே மாறிடும். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான், அதே மாதிரி கேதுரை போல வளருவான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் செழிக்க போறீங்க, வளர போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது கடைசி வசனம் வாசிங்கம்மா. அவர்கள் முதிர்வயிலும் கனிதந்து பசுமையாய் புஷ்டியாய் இருப்பார்கள். சொல்லுங்க, நான் புஷ்டியாய் பசுமையாய் இருப்பேன். இன்னைக்கு இந்த எண்ணத்தை மீட்டிங் வர்றவங்களாம் சொல்லுங்க, நான் சாகிற வரைக்கும் படுக்கையில் விழ மாட்டேன். சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். சாகிற வரைக்கும் படுக்கையில் விழ மாட்டேன். உழணும்னு ஆசை இருந்தால் அமைதியா இருங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகிற வரைக்கும் படுக்கையில் விழ மாட்டேன். மோசேயை போல 120 வயதிலும் என் கண்கள் இருளடையாது, என் சரீரத்தில் பலன் குறையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறோம். ஏன்னா நீதிமான் நம்மால் மாற முடியாது. நல்லா தெரிஞ்சிடுங்க. நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய உபவாசத்தில், நம்முடைய மீட்டிங் வர்றதுனால நீதிமானாக முடியாது. ரோமர் 8:29 வாசி பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார், அவனை அழைக்கிறார், நீதிமானாக்குகிறார், அவரை மகிமைப்படுத்துகிறார். நீதிமானாக்குறது கர்த்தர். ஆமென். நான் நீதிமானாக்கப்பட்டவன் கர்த்தரால், அவருடைய இரத்தத்தால். ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போமா? இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த நீதிமானின் ஆசீர்வாதம் என் மேல வரணும். ஆண்டவரே,
நான் பனையை போல செழிக்கணும்ப்பா. லீபனோனை கேதுரை போல வளரணும் ஆண்டவரே. தரித்திரத்தை எடுத்து போடுங்கப்பா. கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்கப்பா. நெருக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யமானாய் மாறணும், செழிப்பாய் மாறணும் ஆண்டவரே. உயர்வா இருக்கணும் ஆண்டவரே, மேன்மையா இருக்கணும் ஆண்டவரே. என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேங்க்யூ ஜீசஸ். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். அப்பவுமே ஃபாதர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க, இயேசுவே உம் இரத்தத்தினால் என்னை நீதிமானாய் மாற்றி விட்டீர். யூத் எல்லாம், குட்டி பையன்லாம் பாருங்கம்மா. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாட்டை பாட போறோம். குட்டி பையங்களுக்கு காது கொஞ்சம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் எல்லாம் இங்கே கவனி, கையை தட்டி இந்த பாட்டை பாட போறீங்கன்னு. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, ஆக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தினால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தினால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம ஜெபம் பண்ண போறோம். ஏசாயா 37:31 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ நம்ம கனிவுள்ளவர்களாய் மாறுவோம் தெரியுமா? மறுபடியும் கீழே வேர் பெற்றி. 27:6 சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு வேர் பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவரே, நான் உம்மோடு நெருங்கி ஐக்கியம் வைக்கணும்ப்பா. உம்மை நான் தேடணும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது உம்முடைய வார்த்தை, முதலாவது உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. என்னை இரத்தத்தால் கழுவி நீதிமானாய் மாற்றிருக்கிறீரே.